ஒரு இடத்துல இருக்கு கம்ப்ளீட்டா எறும்பு. ஸோ இந்த மாதிரி எறும்பு போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து ரிலே ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல பாயிண்ட்ல போயிட்டு ஃபுல்லாக எறும்பு பிளாக் ஆகிடும். நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சப்ளைவே வராது. ஸோ இது வந்து கண்டினியூட்டி வந்து ஃபியூஸுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரிலேவை மாற்ற போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் வேற நல்ல ரிலே ஒன்று போடுறோம். இந்த ரிலே போட்டாச்சு. இங்கிலீஷ் ஆஃப் பண்ணுப்பா. இங்கிலீஷ் ஆஃப் பண்ணு. இங்கிலீஷ் ஆன்ல இருக்கா? ஓகே. ஆஃப் பண்ணு. ஆன் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ இந்த ஃபியூஸுக்கு எல்லாமே கண்டினியூட்டி வருது. ஸோ அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த எறும்பால ரிலே ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கண்டினியூட்டி செக் பண்ணியாச்சு. ஸோ ஃபியூல் டேங்க் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கு. இப்போ ரியல் டீசல் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஆன் கீ ஆன். இங்க பாருங்க ப்ரெஷர். ஸோ கிளீனா ஒர்க் ஆகுது. ஆஃப் ஆன் ஆஃப். இந்த மாதிரி ஃபியூல் டேங்க் வந்து இது மாதிரி இந்த வண்டியில் ஓடலங்க. ஸோ ஆன் ஆச்சு, ஸ்டக் ஆகுது, ஆன் ஆகுது, ஸ்டக் ஆகுது, இந்த பிரச்சனை இருந்தது. இது நம்ம ஃபியூல் டேங்க் மோட்டர்லாம் மாற்றலாமா கேட்டால் நாங்கள் மாற்றலை. ஸோ இதை கரெக்டான கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். நன்றி.